120 நாள் பைக்கிங்கில் இது அருமையான ஒரு ரெஸ்ட்டு. விடிஞ்சா தீபாவளி நம்ம அலப்பறையை மட்டும் பாரு. அண்ணன் உன்ன பட்டாசு வாங்கல, அதனால வீட்டில் இருக்க பட்டாசு வச்சு வெடிக்க வேண்டியதான். பார்க்க சிறுசாக தான் இருப்பான், சத்தம் பெருசாக இருக்கும். தீபாவளி வந்துட்டாலே மாவு தான். வீட்டில் இட்லி தோசை அப்படின்னு அடிச்சு நவுத்துவீங்க. முன்னாடி ஒரு வேலை கொடுப்பாங்களே, இந்த மாவு அரைச்சிட்டு வா அப்படின்னு. இந்த வேலை தான் எங்கள் வீட்லேயே கொடுத்தாங்க. என்னன்றது அது செஞ்சுட்டு வந்தா தோசைன்ட்டாங்க. வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டுன்னு வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம மாமாக்கு பர்த்டே அழகா கொண்டாடிட்டு பிறகுலே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமனால 4-5 உள்ள போயிடுச்சு. கேக் வீட்டுக்கு வந்தானே பல்லு வலிக்கிட்டு என்ன பண்றது லேட்டு தான். நான் பர்ச்சேஸ்க்கு பாருக்கு அண்ணன் ரெடி ஆயிட்டேன். நம்ம பாய்ஸ் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் நாங்க. அப்புறம் ரைட்டுன்னு கிளம்பியாச்சு. இப்போதைக்கு எங்க பாட்டி வீட்டில் இருக்க நண்பர்களே, அதனால எப்படி பிளேஸ்லாம் கிரீன் பிளேஸா இருக்கா, அதுவே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும். எத்தனை பேத்துக்கு பிடிச்சிருக்குன்னு பார்க்கலாமா? கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மட்டும் ஒரு கிரீன் ஆட்டை மட்டும் போட்டுப்பாங்க. தீபாவளி பர்ச்சேஸ் தீபாவளினால ஒரு அளவுக்கு செமையா கூட்டமாகவும் இருந்துச்சு. ஒரு 2 மணி நேரம் அதுக்குள்ளேயே உள்ளாத்திட்டு பாடி டயர்ட் ஆயிடுச்சு. அதை ரீஃபில் பண்றதுக்கு ரோஸ் மில்க் ஒரு பாதாம் மில்க் 1/2 சொல்றது இங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கு. அதை ஃபுல்லா நவுத்திட்டு பட்டாசு கடைக்கு போயாச்சு. அங்க போய் பார்த்தா விதவிதமா ரகரகமா சும்மா நவுத்தி வச்சிருக்கானுங்க. நம்ம பட்ஜெட் என்னமோ 250. தீபாவளிக்கு வெடிக்க அதுக்குள்ள வெடிக்க மாட்டோம், வேற என்ன பசங்க வெடி தான். இதுலயும் அந்த பட்டாசு கடையில டபுள் பேரலா வித்துட்டு இருந்தாங்க. நம்ம ஃப்ரீ ஃபயரோட கொலாபரேஷன் இங்க வரையும் வந்துருச்சு. இன்னும் 250 ரூபாங்கிறாங்க. இருக்கிற பட்ஜெட் அப்படியே கூட்டு வரணும்.